ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெயில் பாத்தீங்கன்னா இப்பவே வெளுத்து வாங்குது. பகல்ல கூட சமாளிச்சிடலாம், ஆனா நைட் ஆயிடுச்சுன்னா ஹீட் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வீட்லயும் ஏசி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏசி இல்லாதவங்க இந்த கொட்டாங்குச்சி இருந்தாலே போதும். ஒரு 70% உங்க வீட்டை நீங்க கூலிங்கா வச்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கான டிப்ஸ்ல சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கான சம்மர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. வெயில்ல வெளியில போறோம் அப்படின்னா கர்ச்சிப் இல்லாம வெளியில போகவே மாட்டோம். என்னதான் சோப் போட்டானோ இந்த கர்ச்சிப்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா குளிக்கிற சோப்பு வாங்குவோம். அந்த சோப்பு எடுத்துட்டு இந்த கவரை தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் இந்த கவரை தூக்கி தூர போடாதங்க. கர்ச்சிப் எல்லாம் இந்த கவருக்குள்ள மடிச்சு வச்சோம் அப்படின்னா கர்ச்சிப் நல்ல வாசனையா இருக்கும். சாக்ஸையுமே இதுல நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். சின்ன கர்ச்சிப் நான் 3 கர்ச்சிப் வச்சிருக்கிறேன். இன்னும் எனக்கு 2 கர்ச்சிப் வைக்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்கு. சோப்போட கவரை சின்ன சின்னதா கட் பண்ணி பீரோல துணிக்கு கீழே வச்சாலுமே துணியும் நல்ல வாசனையா இருக்கும். இனிமேல் வேஸ்ட்டும் தூக்கி தூர போடுற இந்த சோப்பு கவரை தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 லெமன் எடுத்திருக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு இந்த சாறை மட்டும் புழிஞ்சி எடுத்துக்கலாம். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா உடனே நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் லெமன் ஜூஸ் தான். அந்த டைம்ல லெமனை எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு லெமன் இருக்கோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சாறு எடுத்துட்டேன். இதை ஒரு வடிகட்டியை வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சம்மர் டைம்ல நம்ம வீட்டுக்கு யாரும் திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னா உடனே லெமன் ஜூஸ் தான் போடுவோம். அந்த டைம்ல லெமனை தேடி பிடிச்சி கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்கு லெமன் நம்ம கிட்ட நிறைய வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாறு புழிஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ் ட்ரை எடுத்திருக்கிறேன். புழிஞ்ச இந்த லெமனோட ஜூஸை ஃபுல்லா இந்த ட்ரேல சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரீசர்ல இதை வச்சிடலாம். நமக்கு எப்பமெல்லாம் தேவையோ அப்போ உடனே எடுத்து ஜூஸ் போட்டுடலாம். ஐஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இதுல இருந்து ஒரு கியூப் மட்டும் நான் இதை எடுத்து இந்த கிளாஸ்ல போட்டுக்கிறேன். ஒண்ணு போட்டாலே போதும் ஒரு கிளாஸுக்கு. இது கூடயே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சப்ஜா சீட் நான் ஊற வச்சிருக்கேன். இதுல இருந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த வெயிலுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. சேர்த்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா 1 நிமிஷத்துலயே லெமன் ஜூஸ் ரெடி ஆயிரும். இதுக்காக லெமனை கட் பண்ணி புழிஞ்சு நம்ம லெமன் ஜூஸ் போடணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். சம்மர் வேற ஷார்ட் ஆயிருச்சு. வெயில் வெளுத்து வாங்குது. எல்லார் வீட்லயும் ஏசி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏசி இல்லாம ரூம் எப்படி ஜில்லுன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 100% இல்லைனாலும் 70% ரொம்ப ஜில்லுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது 2 கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். அதாவது சிரட்டை. ஒரு பவுல்ல இந்த 2 சிரட்டையும் வச்சுட்டு இது ஃபுல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். பகல்ல கூட வெயில சமாளிச்சுக்கலாம். ஆனா நைட் ஆயிருச்சதுனாலே அப்படியே ஹீட் கீழே இறங்கி சூடு ரொம்ப அதிகமா இருக்கும், தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஏசி இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப இதை ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நைட்டு தான் இதை யூஸ் பண்ணுவோம். அதனால இதை பகல்ல இந்த மாதிரி ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து நம்ம தூங்குற பெட்ரூம்ல ஒரு டக்கி டவல் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி டவல் இல்ல அப்படின்னா ஒரு காட்டன் பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4ஆ நம்ம மடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டவலை நான் 4ஆ மடிச்சுக்கிறேன். 4ஆ மடிச்சுட்டு நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியை இந்த டவலுக்கு மேல எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இந்த டவல் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஐஸ் எல்லாம் அப்படியே உருகி இந்த டவல்லே ரொம்ப நேரத்துக்கு நல்லா நமக்கு ஈரப்பதமா இருக்கும். நம்ம ரூம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்ப இந்த கொட்டாங்குச்சியை எடுத்து வச்சுட்டு ஃபேனை போட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபேன் சுத்தும் போது அப்படியே அந்த காத்து இந்த ஐஸ்ல பட்டு அந்த காத்து படுறதுனால இந்த ஐஸ் அப்படியே உருக ஆரம்பிக்கும். உருக அந்த காத்துக்கும் இந்த ஐஸ் உருகும் போது நம்ம ரூமும் பாத்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அந்த டவலும் ஈரமா இருக்கிறதுனால ரூமும் நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எதுக்காக கொட்டாங்குச்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா கொட்டாங்குச்சியில இருக்க ஐஸ் சீக்கிரமா கரையாது, ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஈரப்பதமும் கொட்டாங்குச்சியில ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% இல்லைன்னா 70% உங்க ரூம் ஜில்லுன்னு இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்திருக்கேன். இதுல ஒரு 4-5 ஐஸ் கியூப்பை போட்டுக்கலாம். ஐஸ் கியூப்பை போட்டு நைட்டு ஒரு 6-7 மணிக்கு அப்புறம் இந்த தண்ணியை வச்சு நீங்க மாப்பு போட்டீங்க அப்படின்னா டைல்ஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா நைட்ல தான் டைல்ஸ் ரொம்ப சூடா இருக்கும். அந்த வெக்கையெல்லாம் அப்படியே கீழே இறங்கி அந்த டைல்ஸ் எல்லாம் சூடா இருக்கும். இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாப்பு போட்டீங்க அப்படின்னா தரை ஜில்லுன்னு இருக்கும். நம்ம தூங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சம்மர் டைம்ல பெட்டை அவாய்ட் பண்ணிட்டு கோரப்பாயில படுத்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஐஸ் சேர்த்து மாப்பு போடுறதுனால ரூம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
சம்மர் டைம்ல அதிகமா பவர் பில் வரும். அந்த மாதிரி பவர் பில் அதிகமா வரக்கூடாது அப்படின்னா அதிகமா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதங்க. அதே மாதிரி நம்ம வைக்கிற பொருள்ல மூடி போட்டுட்டு வைங்க. மூடி போடாம வச்சீங்கன்னா அதிகமா வந்து பவர் வந்து இழுக்கும். சம்மர் டைம்ல ஃப்ரீசர்ல ஐஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆனாலும் பவர் பில் வந்து ஜாஸ்தியா. ஐஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதுல ஒரு டீ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3 to 4 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த டீ வடிகட்டியில இருக்க உப்பை வந்து ஃப்ரீசர்ல இந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். கையில வச்சு உப்பை தூவி விட்டோம் அப்படின்னா ஒண்ணு போல வந்து நம்மளால பரவி தூவ முடியாது. இந்த மாதிரி டீ வடிகட்டி வச்சு தூவும் போது எல்லா பக்கமும் ஈவனா தூவி விட்டுலாம். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சால்ட்டை தூவி பாருங்க. ஐஸும் ஃபார்ம் ஆகாது, பவர் பில்லும் அதிகமா வராது. சம்மர் டைம்ல நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்க, நமக்கு சமைக்கிறதுக்கு அதிகமா வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வெயில் டைம்ல வெங்காயம் கட் பண்றது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா கண்ணெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எரியும், தண்ணியா வரும். அந்த மாதிரி இல்லாம ஈஸியா 1 கிலோ வெங்காயம் இருந்தாலும் அசால்ட்டா கட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். தேவையான வெங்காயத்தை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த கத்தியை வச்சு கட் பண்ண போறீங்களோ அந்த கத்தியை அந்த பிளேட்ல வச்சு ஃப்ரீசர்ல ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும் இதை வச்சா போதும். 15 நிமிஷம் வச்சுட்டு வெளியில எடுத்து அந்த கத்தியை வச்சு நீங்க வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே வராது. வெங்காயமும் கத்தியும் ஜில்லுன்னு இருக்கிறதுனால நமக்கு கண்ணு எரிச்சல் வரவே வராது. இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதிக குவாலிட்டியில வெங்காயம் எல்லாம் உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பெரிய வெங்காயத்துக்கு மட்டும் இல்ல, சின்ன வெங்காயமும் நீங்க இந்த மாதிரி வந்து அதிகமா உரிக்கணும் அப்படின்னா ஒரு பவுல்ல எடுத்து ஃப்ரீசர்ல ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு பாருங்க. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே வராது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சம்மர் டைம்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தேங்காய் உடைச்சோம்னா சீக்கிரமா அழுகி போயிடும். தேங்காய் வாங்கும் போது நீங்க இந்த மாதிரி குடும்பி இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி அதிகமா தேங்காய் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா தேங்காவை இந்த மாதிரி படுக்க போட்டுறாதங்க. இந்த மாதிரி வந்து குத்தி வைங்க. அதோட குடும்பி வந்து மேல இருக்கிற மாதிரி குத்தி வச்சோம் அப்படின்னா தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். கடையில இருந்து வாங்கும் போது இந்த குடும்பி இல்லாம தேங்காய் வாங்கவே வாங்காதங்க. இந்த வெயில் டைம்ல இந்த மாதிரி குடும்பி இருக்கிற தேங்காவா பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி குத்தி வச்சோம்னா எவ்வளவு நாள் இருந்தாலும் தேங்காய் கெட்டே போகாது. சம்மர் டைம்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா சக்கரை பாக்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு எறும்பு இருக்கும் உள்ள. அந்த மாதிரி எறும்பு வரக்கூடாது அப்படின்னா இந்த சர்க்கரையில ஒரு 4-5 கிராம்பை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எறும்பு வரவே வராது. இந்த கிராம்போட ஸ்மெல் வந்து எறும்புக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால சுகர் பாக்ஸ்ல எறும்பு வரவே வராது. ஏசி இருக்கிறவங்களும் 24 மணி நேரமும் ஏசியை வந்து போட முடியாது. அந்த மாதிரி ஏசி இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருந்தாலும் உங்க வீட்டை ஜில்லுன்னு வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பவர் பில்லும் ரொம்பவே கம்மியாயிரும். இன்னைக்கு இந்த சம்மர் டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.